திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னார். எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், திமுக அமைச்சராக இடம்பெற்றுகின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள்.